الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم أعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك كالأنعام بل هم أضل. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வளம் பித்தகுவல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அனைத்து விதமான படைப்பினங்களுக்கு மத்தியிலும் அனைத்து விதமான அவனுடைய மஹ்லூகாத்துகளுக்கு மத்தியிலும் விசேடமான, சிரேஷ்டமான, கௌரவமான படைப்பாக அல்லாஹ் தஆலா மனிதர்கள் என்ற படைப்பினை இவ்வுலகத்தில் படைத்திருக்கிறார். குர்ஆன் பல இடங்களில் இவ்விடயத்தை அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாளர்களாகிய நம்மவர்களோடு பகிர்ந்து கொண்டே இருக்கிறது. வலகத் கர்ரம்னா பனி ஆதம், நாம் ஆதமுடைய பிச்சலங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம். நாம் ஆதமுடைய பிள்ளைகளை உயர்த்தி வைத்திருக்கிறோம். நாம் மனிதர்களை இவ்வுலகத்தில் கௌரவமாக வைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இதனை விடவும் படைத்தவன் அல்லாஹ் தஆலா அதே தொடர் ஆயத்தில் தெளிவுபடுத்தும் பொழுது வஃபضلناهم على كثير ممن خلقنا تفضيلا. அல்லாஹ் தஆலாவினுடைய அனைத்து விதமான படைப்பினங்களுக்கு மத்தியிலும், அது ஏழு வானங்கள் பூமிகளாக இருக்கலாம், பிரமாண்டமான மலையாக இருக்கலாம், ஏனைய உயிரினங்கள் ஜீவராசிகளாக இருக்கலாம், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பகிர்ந்து கொள்கிறான், அனைத்து விதமான படைப்பினங்களை விடவும் நாம் மனிதர்களை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறோம். மனிதர்களை நாம் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறோம். மனிதர்களை நாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எனவே குர்ஆனுடைய வசனங்கள் தெள்ளத் தெளிவாக மனித சமுதாயத்தினுடைய கௌரவத்தை, மனிதனுடைய உயர்வை,
மனிதனுடைய மதிப்பை நம்மவர்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, முழு மனித சமுதாயத்தினுடைய முதல் தந்தை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அபுல் பஷர் என்பதாக அழைக்கப்படுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 7 இடங்களுக்கு மேல் இந்த நிகழ்வை, இந்த வரலாறை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அது தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்த பிற்பாடு. கண்ணியமானவர்களே, கோடான கோடி மலாயிகாமார்களுக்கு முன்னிலையில் அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முன்னிறுத்தினான். உண்மையில் ஹதீஸை நாம் ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா அன்பு நபி அவர்கள் நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய எண்ணிக்கையை குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் எந்த இடத்திலையும் மலாயிகாமார்களுடைய எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை. அத்துணை கோடான கோடி மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அத்துணை கோடான கோடி மலாயிகாமார்களுக்கு முன்னிலையில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் முன்னிறுத்துகிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆன் தெல்ல தெளிவாக நம்மவர்களோடு இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்கிறது. வலகத் ஹலக்னாகும் ثم صورناكم ثم قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس. அல்லாஹு தஆலா நபி ஆதமை படைத்து அவனை அந்த மலக்குமார்களுக்கு முன்னிலையில் அல்லாஹ் நிப்பாட்டி அடுத்த கணம் அத்துணை கோடான கோடி மலக்குமார்களை பார்த்து கூறினான், மலாய்க்காமார்களே, ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் நீங்கள், மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதன் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறார், அந்த மனிதனுக்கு நீங்கள் அனைவரும் சுஜூது செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, இது படைத்தவன் அல்லாஹ்வுடைய கட்டளை, இது படைத்தவன் அல்லாஹ்வுடைய ஆர்டர். அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கோடான கோடி மலாய்க்காமார்களும் நபி ஆதமுக்கு சிரம் பணிய ஆரம்பித்தார்கள், ப்ரோஸ்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தார்கள். முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவுபடுத்துவார்கள், சுஜூது என்பது இந்த இடத்தில் சுஜூது இபாதத் கிடையாது, சுஜூது தஹிய்யத்தின் வ தக்ரீமின். ஒரு மனிதன் படைத்தவன் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய சுஜூத் அல்ல, இது அல்லாஹ் நபிமார்கள் ரசூல்மார்கள் மலாயிகாமார்களுக்கு அல்லாஹ் ஏவிய கட்டத்தில் அந்த மனிதனை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, காணிக்கை செலுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏவப்பட்ட சுஜூது தான் இந்த சுஜூத். சுப்ஹானல்லாஹ். அத்துணை கோடான கோடி மலாயிகாமார்களும் சுஜூது செய்ய ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரே ஒருத்தனை தவிர குர்ஆன் தெல்ல தெளிவாக அவனை பற்றி பேசுகிறது. அவன் தான் இப்லீஸ், ஷைத்தான். படைத்தவன் அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுத்து ஒதுங்கி விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல தான் குர்ஆனுக்கு வியாக்கியானம் செய்யக்கூடிய முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவுபடுத்துவார்கள், மனிதர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த கௌரவத்தை அல்லாஹ் நபி ஆதமுக்கு வழங்கினான், இந்த மதிப்பை அல்லாஹ் நபி ஆதமுக்கு வழங்கினான், இந்த உயர்வை அல்லாஹ் நபி ஆதமுக்கு வழங்கினான். இது நபி ஆதமுக்கு உரித்தான கௌரவமும் கண்ணியமும் மாத்திரமல்ல, இவ்வுலகத்தில் பிறந்து மரணிக்கக்கூடிய அத்துணை மனிதர்களுக்கும் உரிய கௌரவம், கண்ணியம் அவர்களே. அத்துணை மனிதர்களுக்குரிய கண்ணியம் இது, அத்துணை மனிதர்களுக்குரிய உயர்வு இது. எனக்கு இதனை படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹினுடைய பிரத்யேகமான துஆவை அடைந்த ஒரு சஹாபி. உண்மையிலேயே குர்ஆனுடைய ஞானத்தையும் ஹிக்மத்தையும் அல்லாஹ் கொடுத்த ஒரு சஹாபி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், ஒரு முஃமினான மனிதன் இருக்கிறான், கல்வில் ஈமானோடு வாழக்கூடிய மனிதன். அதே சந்தர்ப்பத்தில் ஒளியினால் படைக்கப்பட்ட ஒரு மலக்கு இருக்கிறார். இந்த 2 பேரையும் ஒன்றோடு ஒன்று நாம் ஒப்பு நோக்கி பார்க்கக்கூடிய தருணத்தில், ஒன்றோடு ஒன்று நாம் கம்பேர் பண்ணக்கூடிய தருணத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், மனிதர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எந்த மனிதன் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்கிறானோ அந்த முஃமினான மனிதன் மலக்குமார்களை விடவும் சிறந்தவனாக மாறிவிடுகிறான். படைத்தவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் முஃமினான மனிதனையும் மலக்கையும் ஒப்பீடு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில்
மலக்கை விடவும் முஃமினான மனிதன் தான் சிறந்தவன். கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ். எனவே குர்ஆனும் ஹதீஸும் அளவு கடந்த எண்ணற்ற கண்ணியத்தையும் உயர்வையும் சிறப்பையும் மனித இனத்துக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஆனால் ஒரு எக்ஸப்ஷனான ஒரு விதிவிலக்கான விடயம் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அழகான உதாரணத்தை கொண்டு தெளிவுபடுத்தலாம். ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையை அழைத்துக் கொண்டு கல்லூரிக்கு செல்கிறார். புதிய மாணவராக அக்கல்லூரியில் அந்த சிறுவன் இணைக்கப்படுகிறான். கண்ணியமானவர்களே, ஒரு பாடசாலையோ மதரசாவையோ நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கல்வி பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த மாணவன் தன்னுடைய அந்த கல்லூரியில் ஈடுபட்டு தன்னுடைய கல்வியினுடைய நடவடிக்கைகளை அவன் ஈடுபட்டு ஆரம்பித்து செல்லக்கூடிய தருணத்தில் அந்த முழு கல்லூரியிலையும் அந்த சிறுவன் அந்த மாணவன் சிறந்த பெயரை எடுக்க வேண்டும் என்றால், ஆசிரியர்களுக்கு மத்தியிலையும் அதிபர்களுக்கு மத்தியிலையும் மாணவர்களுக்கு மத்தியிலையும் அவன் சிறந்த மாணவன் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்றால், he is a good student என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்றால், கண்ணியமானவர்களே, அவனுடைய செயல்பாடுகளும் ஒழுக்கம் சார்ந்த விடயங்களும் அவனுடைய கல்வி சார்ந்த விடயங்களும் சீராக சிறப்பாக மாற வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அக்கல்லூரியில் சிறந்த மாணவன் என்ற பெயரை அடைந்து கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்தை நாம் எல்லாரும் கவனிக்கணும். கண்ணியமானவர்களே, நான் இவ்வளவு நேரமும் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டியது அல்லாஹ் அக்பர். ஒரு மனிதன் மேற்குறிப்பிடப்பட்ட அத்துணை விதமான குர்ஆன் வசனத்தினுடைய சிறப்பையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், அன்புக்குரியவர்களே, அந்த மனிதனுடைய செயல்பாடுகள், அந்த மனிதனுடைய அமால்கள், அந்த மனிதனுடைய நடவடிக்கைகள் இந்த உலகத்தில் சிறந்ததாக அழகானதாக குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்ததாக அன்பு நபியுடைய சுன்னாக்கு வழிபட்டதாக எப்பொழுது மனிதனுடைய நடவடிக்கைகளும் அமால்களும் மாறிவிடுகிறதோ அப்பொழுது தான் மேற்குறிப்பிடப்பட்ட அத்துணை விதமான கௌரவத்தையும் சிறப்பம்சத்தையும் அந்த மனிதன் சொந்தமாக்கிக் கொள்கிறான். கண்ணியமானவர்களே, இல்ல இல்ல, அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் முழுமையாக மாறக்கூடிய தருணத்தில் சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடைய பார்வையில் கண்ணியமானவர்களே, அவன் மனிதனாக பார்க்கப்பட மாட்டான், அவன் வெறுமனே மிருகமாகத்தான் பார்க்கப்படுவான். இது குர்ஆனுடைய வசனம். எந்த மனிதனுடைய செயல்பாடுகள் சீராகவும் அழகாகவும் கௌரவமாகவும் அமையவில்லையோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை பகுதி, அந்த மனிதன் அப்துல்லாவாக இருக்கலாம், அவன் அப்துல் ரஹ்மானாக இருக்கலாம், அவன் முழுமையாக மிருகத்தனம் உள்ளவனாகத்தான் பார்க்கப்படுவான். இந்த விடயத்தை நாம் ஹைலைட் பண்ணி பார்க்கணும் கண்ணியமானது. இதனால தான் குர்ஆன் மனிதர்களுடைய அமால்களை 2 பகுதிகளாக வகைப்படுத்துகிறது. மனிதர்களுடைய செயல்பாடுகளை குர்ஆன் 2 கட்டங்களாக தெளிவாக வகைப்படுத்தி முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதில் முதலாவது பகுதி அல் அமால் அல் கைரியா. ஒரு மனிதன் தன்னுடைய துன்யாவுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய தருணத்தில் கைரியத்தான நலவான சிறப்புக்குரிய அழகான செயல்பாடுகளாக தன்னுடைய அந்த உலகத்துடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். அவனுடைய அஹ்லாக் உடைய பகுதியாக இருக்கிறது. தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜுடைய இபாதத்தாக இருக்கலாம், குர்ஆன் திலாவத்தாக இருக்கலாம், அவனுடைய துஆவுடைய பகுதியாக இருக்கலாம், குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடப்பதாக இருக்கலாம், தாய் தந்தைகளுக்கு அன்பு செலுத்துவதாக இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அஹ்லாக்குடைய பகுதி வரைக்கும் அல் அமால் கைரியாவை குர்ஆன் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது. உலமாக்கள் கேளுங்க, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரஹ். ஒரு மனிதன் தன்னுடைய நலவான காரியங்களில் உலகத்தில் ஈடுபடும் பொழுது கண்ணியமானவர்களே, அது ஒரு சிறிய அணுப்பிரமாணமான அளவு,
நலமான காரியமாக இருந்த போதிலும் அவன் நடந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு முஸ்லிமான மனிதனை பார்த்து புன்முறுவல் பூக்கிறான், தன்னுடைய தலையை கீழே குனித்து செல்லவில்லை. அந்த நன்மையை கூட கியாமத்துடைய நாளையில் அவனுடைய பட்டோடையை தான் பார்த்துக் கொள்வான். அவர்களே, இன்னும் ஒரு பகுதி இருக்குது, அதுதான் ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய தீய மோசமான ஷைத்தானியத்தான அத்துனூபுவல் மஆசி என்று அழைக்கப்படக்கூடிய பாவங்கள், தவறுகள், குற்றங்கள். இந்த உலகத்தில் பாவங்களோடும் தவறுகளோடும் தீய செயல்களோடும் ஷைத்தானியத்துடைய பண்புகளோடும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதனாக அவன் தன்னுடைய வாழ்க்கை பகுதியை அமைத்திருக்கிறான். அதுங்களுக்கு அடிச்சிக் கொண்டே போகலாம். கண்ணியமானவர்களே, விபச்சாரம், ஜினா, மதுபோதை, தொழிலில் ஹலால் ஹராம் பேணுவது கிடையாது. வட்டியோடும் அவன் ஏமாற்றத்தோடும் சூதோடும் தன்னுடைய தொழிலை அமைத்து வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அஹ்லாக்குடைய பகுதி 0 இருக்கிறது. தன்னுடைய தாய் தந்தைகளோடு சிறப்பாக நடந்து கொள்வது கிடையாது. குடும்ப பந்தங்களோடு இணைந்து போவது கிடையாது. தாரிக்கு சலா 5 நேரம் தொழாதவனாக இருக்கிறான். தாரிக்கு சௌம் ரமதான் மாதம் வந்தால் நோன்பை விட்டவனாக நடமாடுகிறான். தாரிக்கு ஜகாத் கடமையாக இருந்தும் ஜகாத்தை நிறைவேற்றுவது கிடையாது. தாரிக்குள் ஹஜ்ஜி கடமையாக இருந்தும் கூட ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றுவது கிடையாது. என்றெல்லாம் கண்ணியமானவர்களே, பாவங்களுடைய பகுதியை விரிவாக தெளிவாக ஆழமாக பேசிக்கொண்டே போகலாம். இப்பொழுதுதான் குர்ஆன் பேசுது, وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. ஏ மனிதா, உன்னுடைய செயல்பாடுகள் பாவத்தோடு தொடர்பானதாக இருந்தால், அது சிறு அணுவளவு பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தினுடைய விளைவுகளை நீ இந்த உலகத்திலும் சந்தித்துக் கொள்வாய், ஆகத்திலும் சந்தித்துக் கொள்வாய். நாங்கள் வேற எங்கேயும் போகிறவல்ல, குர்ஆனை நாங்க படிக்கணும். படிக்கிறது அதிகமானவங்க குர்ஆன் ஓதுறது மட்டும்தான். குர்ஆனை நாங்க படிச்சு விளங்குறதில்லை. அன்புக்குரியவர்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்தில் இருக்கிறார்கள். பாவம் செய்தவன், தவறுகள் செய்தவன், குற்றங்களோடு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கவன், கல்வி கருத்து போய் உலகத்தில் வாழ்பவன். அன்புக்குரியவர்களே, அது நபியாக இருந்தாலும், அது ரசூலாக இருந்தாலும், சாலிஹான மனிதனாக இருந்தாலும், வலியாக இருந்தாலும், பாவத்தினுடைய விளைவுகளை அவன் உலகத்தில் சந்தித்துக் கொள்வான். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுவனத்துக்குள்ள நுழைந்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, வரலாறு எங்களுக்கு தெரியும். வயா ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுக்கல் ஜன்னah ஃபகுலா மின் ஹைது ஷி'துமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். நபி ஆதமே, ஹவ்வாவே, சுவனத்துக்குள்ள நுழைந்து இந்த சுவனத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அன்பானவர்களே, மனித வரலாற்றினுடைய ஆரம்ப தருணத்தில் அல்லாஹ் அவனுடைய விளக்கலை முன்வைக்கிறான், அவனுடைய ப்ரொஹிபிஷனை முன்வைக்கிறான். ஆதமே, இதோ இருக்கிறது அல்லவா, இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கிவிடக் கூடாது, நெருங்கிவிட்டால் நீங்கள் அநியாயக்காரர்களாக மாறிவிடுவீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல தான் அல்-அமால் ஷர்ரிய்யா வெளியாக ஆரம்பிக்குது, ஷைத்தானியத் வெளியாக ஆரம்பிக்குது. சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய கால் பாதத்தை எடுத்து அந்த மரத்தின் பக்கம் வைத்து அவருடைய அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை கடிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு கடி கடித்து விட்டார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கடித்து விட்டார்கள், புசித்து விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இவர் நபி அல்லவா, இவர் கோடான கோடி மலக்குமார்களுடைய கோடான கோடி மலாயிக்கமார்களுக்கு முன்னே கௌரவப்படுத்தப்பட்டவர் அல்லவா, இவர் முதல் தந்தை அல்லவா, இவர் முதல் நபி அல்லவா என்ற வித்தியாசம் பாகுபாடு கிடையாது. நபியாக இருந்தாலும் ரசூலாக இருந்தாலும் பாவம் பாவம் தான். அல்லாஹ் தஆலா நபி ஆதமை தூக்கி வீசினான். அவருடைய பாவத்தால நானும் நீங்களும் எம்மாத்திரம் கண்ணியமானவர்களே. சபாலிசம் சொன்னாங்க, ஒரு சாலிஹான பெண்மணி, அமலோட இபாதத்தோடு இருந்த பெண்மணி, சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத். அந்த பெண் அமல் இருந்தாலும் இபாதத் இருந்தாலும்
ஒரு பாவகரமான செயலை செய்துவிட்டாள். அவளுடைய வீட்டுக்குள்ளால் வந்த பூனையை எடுத்து கட்டி போட்டு அந்த பூனைக்கு உணவு கொடுக்காமல் அல்லது உணவை தேடவும் விடவில்லை. அந்த பூனை இறந்து விட்டது. 10 மாதம் சொன்னாங்க, அல்லாஹ் அந்த பெண்ணை நரகத்துக்கு தூக்கி போட்டார். மனிதர்களுடைய செயல்பாடுகள் எப்பொழுது மிருகத்தனமாக மாறிவிடுகிறதோ, மனிதனுடைய சிந்தனைகள் எப்பொழுது மிருகத்தனமாக மாறிவிடுகிறதோ, அன்புக்குரியவர்களே, படைத்தவன் அல்லாஹ் அதற்குரிய தக்க தண்டனைகளை உலகத்திலும் வழங்குவான், ஆகிரத்திலும் வழங்குவான். இதை நாம் புரிந்து கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாங்க. ஒரு சஹாபி நபியவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வேகமாக வருகிறார். சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத். ரசூலுல்லாஹ் அவர்களை இடையில் ஒரு இடத்தில் வைத்து கண்டு கொண்டார். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் என்று சத்தம் போடுறாரு. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அவருடைய சத்தம் விளங்குகிறது. அவர் என்ன பேசுவாரார் என்ற விடயம் செல்ல தெளிவாக புலப்படவில்லை. யுஸ்மஉ தபியு சௌதிஹி வலா யுஸ்மா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மெதுவாக கிட்ட வந்தாங்க. அவரை பார்த்தா அவர் கிராமப்புறத்தில் இருந்து வந்த ஒரு சஹாபி மனிதர். அவருடைய ஆடைகள் எல்லாம் அழுக்காகி, தலைமுடிகள் எல்லாம் பரட்டையாகி, ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு முன்னிலையில் வந்து முதலாவதாக ஒரு கேள்வி கேட்டார். யா ரசூலுல்லாஹ், அக்பிர்னி அனில் இஸ்லாம். எனக்கு இஸ்லாம் என்றால் என்னவென்று அதனுடைய தெளிவை எனக்கு முன்வைக்க முடியுமா? அன்புக்குரியவர்களே, அந்த மனிதருக்கு அன்பு நபியவர்கள் இஸ்லாத்தை பற்றியுள்ள தெளிவை முன்வைக்க ஆரம்பித்த பொழுது முதலாவதாக கூறினார்கள், ஏன் மனிதா, இஸ்லாம் என்றால் ஹம்சு ஸலவாத்தின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலா, நாளாந்தம் 5 நேரம் நீ சொல்ல வேண்டும். இதுதான் இஸ்லாம். இனிமார்களே, யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. உண்மையிலேயே நான் பல இடங்கள்ல ஞாபகப்படுத்துற விடயம் தான், இந்த ரமதானுடைய காலத்தை நாங்கள் அடைஞ்சு கூட எங்கள்ல எத்தனையோ பேர் 5 நேரம் தொழாதவர்கள் நம் வீட்டுக்குள்ளால், நம் உறவுகளுக்குள்ளால், நம் கிராமத்துக்குள்ளால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி கண்ணியமானவர்களே, எத்தனையோ பேர் ரமதானுடைய மாதம் வந்தும் கூட ஜும்ஆவுடைய தொழுகைக்கு சமூகம் தராமல், பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல் பாதையில் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். சொன்னாங்க, மனிதன் 5 நேரம் சொல்லணும். யா ரசூலல்லாஹ், அவ்வளவு தானா? தொழுகை என்றா அவ்வளவு தானா? சொன்னாங்க, அவ்வளவு அல்ல, வாஜிபான பகுதி இது. தொழுகையில் நஃபிலான வணக்கங்கள் இருக்கிறது. அவ்வாறு என்றால் யா ரசூலல்லாஹ், 2வது பகுதி என்ன? ரசூல் அவர்கள் கூறினார்கள், ஏ மனிதா, ரமதானுடைய மாதத்தை நீ சந்தித்தால் முழுமையாக ரமதானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும். ஃபாஸ்டிங் மந்த் ஆஃப் ரமதான். இஸ்லாம் யாருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதோ அந்த மனிதனை, ஆண் பெண்ணை தவிர, ரமதானுடைய காலத்தில் எந்த தக்க காரணம் இல்லாமல் கண்ணியமானவர்களே, அவன் பகல் பொழுது சுபகுடைய தொழுகைக்கு பின்னால் நோன்பு இல்லாமல் அவனுக்கு நடமாடுவதற்கு ஷரீஅத்தும் இஸ்லாத்தும் எந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு எந்த அவகாசமும் கொடுக்கவில்லை. அவ்வளவு தானா? இல்ல, வாஜிபான பகுதி இவ்வளவு தான். நீ சுன்னத்தான் நோன்பு பிடிக்கிறத பிடிச்சுக்கோ. 3வது நேரம் சொல்லலாம், ஜகாத்தை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 4வது நேரம் சொல்லலாம், ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றணும் என்று கூறியவுடன் அந்த வந்த சஹாபி, கிராமப்புறத்தைச் சேர்ந்த அந்த அரபி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு பக்கத்தில் வந்து கூறினார், யா ரசூலுல்லாஹ், 4 விதமான கடமைகளை எனக்கு நீங்கள் முன்வைத்து விட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மௌத் வரைக்கும் வல்லாஹி இந்த 4 கடமைகளையும் எந்த குறைபாடும் செய்ய மாட்டேன், அதிகமாக எதையும் நான் செய்ய போவதும் கிடையாது என்பதாக உங்களுக்கு நான் வாக்குறுதி தருகிறேன் என்று ரசூலுல்லாஹ் போயிட்டாரு. சொன்னாங்க, சஹாபாக்களே, அந்த மனிதரை நீங்க கொஞ்சம் பாருங்க. ஏன் ரசூலுல்லாஹ், அவரை நீங்க பார்த்துக்கோங்க. அவர் எனக்கு வாக்களித்தது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக, சத்தியமாக அவர் சுவனத்துக்கு சொந்தக்கார சஹாபின்னு சொன்னாங்க.
சுவனத்திற்கு சொந்தக்கார சஹாபி. நான் கொழுவேன் அவ்வளவுதான், நோன்பு பிடிப்பேன் அவ்வளவுதான், ஜகாத்தை நிறைவேற்றுவேன் அவ்வளவுதான், ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றுவேன் அவ்வளவுதான். அன்புக்குரியவர்களே, யாரும் என்னை தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. உண்மையிலேயே இந்த ஹதீஸ்ல இருந்து எங்களுக்கு விளங்குற ஆழமான விடயம் இருக்குது. அது ஒரு முஸ்லிமான மனிதன் நன்மையான காரியங்களுக்கு அவன் முக்கியத்துவம் செலுத்துவதை விட, இன்னொரு முறையில் கூற வேண்டும் என்றால், நன்மையான காரியத்துக்கு அவன் எவ்வளவு முக்கியத்துவம் செலுத்துகிறானோ அதை விட பல மடங்கு ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பேசிக், இதுதான் அடிப்படை. அவர் 5 நேரம் தொழுகிறார், நெற்றிகள் கருத்து போயிருக்கிறது, ஆனா ஜினா செய்கிறார். பெரியமார்களே, விபச்சாரம் என்பது இன்றைக்கு அட்வர்டைஸ்மெண்டாக மாறிச்சு. பாவத்தை செஞ்சுட்டு வந்து நான் இப்படி பாவம் செஞ்சுட்டேன் என்று சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரணமாக மாறிச்சு. விபச்சாரம் இந்த சமூகத்தில் பரவலாக மாறி இருக்கக்கூடிய பயங்கரமான பாவங்கள் என்று ஜினா கண்ணியமானவர்களே. 5 நேரம் சொல்லுவான், ஜினா இருக்கிறான், நோன்பு பிடித்திருக்கிறான், அன்புக்குரியவர்களே மதுபானத்தை அருந்துகிறான், தொழுகிறான், மதுபானத்தை அருந்துகிறான், பாஸ்டிங் பண்றான், மதுபானத்தை அருந்துகிறான், ட்ரக்ஸுக்கு அடிக்டடாக இருக்கிறான், ஹஜ் செய்திருக்கிறான், ஹராமான தொழிலில் தன்னை ஈடுபடுத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, நன்மையை விட ஒரு மனிதன் தன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நன்மையை விட ஒரு மனிதன் தன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஜும்மாவுடைய ஹுத்பாக்களையும் மாதத்தில் 4 ஜும்மாவுடைய ஹுத்பாக்கள் நடைபெறும் என்றால் ஒவ்வொரு ஹதீவும் இந்த இடத்தில் ஏறி முழு மக்களுக்கும் கூறுவார், ஏய் மனிதர்களே, ஏய் முஸ்லிம்களே, இயன்ற அளவு நன்மையான காரியங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள், ஆனால் பாவத்திலிருந்து முழுமையாக உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாவத்தில் இருந்து மனிதனை பாதுகாக்கும். நன்மை செய்வதிலே பாவம் செய்யாம இருக்கிறது கஷ்டம். அவர்களே, தொழுகையோடு இருக்கிறார், அடுத்தவனை பத்தி பேச, அடுத்தவனுடைய துன்பத்தை இன்பம் காணுகிறார். அவனா அவர் தொழில் செய்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, அப்படி என்று அவருக்கு இருக்கிறது கேளா. அவருடைய குழந்தைகளா அவனுக்கு கஷ்டம் இருக்கிறதுக்கு, ஆனால் சுஜூது செய்து செய்து தன்னுடைய நெற்றிகள் கருத்து போயிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் நன்மைக்கு முக்கியத்துவம் செலுத்துவதை விட பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. நாங்க அவங்களுக்கு கல்வ கொடுத்திருக்கிறோம், அந்த கல்வால நல்ல விடயங்களை அவங்க சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு கண் பார்வைகளை கொடுத்திருக்கிறோம், கண் பார்வைகளால் பாவத்தை கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் செவிப்புலன்களை கொடுத்திருக்கிறோம், செவிப்புலன்களால் பாவத்தின் பக்கம் நாடி செல்கிறார்கள். மனிதர்கள் நன்மையின் பக்கம் அவர்கள் நாடி செல்வதை போன்று பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வது குறைவாக இருக்கிறது. அவர்களே, இந்த விடயம் ஹைலைட்டான விடயம். இதனால்தான் மனிதர்களுடைய பாவங்களை 2 வகையாக எங்களுக்கு வகைப்படுத்தலாம். ரமதான்ல முதலாவது ஜும்மா நாங்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, முதல் பாவம் தான் அல் கபாயிர் எனப்படும் பெரும் பாவங்கள். 2வது பகுதி அல் சகாயிர் எனப்படும் சிறு பாவங்கள். இந்த 2 பகுதிகளுக்கு மத்தியிலையும் மகா பெரும் வேறுபாட்டை குர்ஆனும் ஹதீஸும் முன்வைத்திருக்கிறது. ஒரு மனிதனுக்கு பெரும் பாவத்திலிருந்து தௌபாவை அடைந்து கொள்வது கஷ்டம். பெரும் பாவம் செஞ்சுட்டாங்கண்டா தௌபா செய்வது கஷ்டம். சிறு பாவங்கள் நடந்துவிட்டால் அதிலிருந்து மீண்டு வருவது லேசி. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால். இதனால் கண்ணியமானவர்களே, அல்லாமா ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய கபாயிர் என்ற கிரந்தத்தை தெளிவுபடுத்துவார்கள். இந்த அதிகமானவங்க சமூகத்துல பெரும் பாவங்களும் தெரியாது, சிறிய பாவங்களும் தெரியாது. பெரும் பாவங்களையும்
சிறிய பாவங்களையும் கலந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரும் பாவத்தை இது பெரும் பாவம் என்ற உணர்வு இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றாங்க, ஏ மனிதா, பெரும் பாவம் என்று அவனுக்கு என்ன தெரியுமா? பெரும் பாவத்துடைய வரைவிலக்கம் அவனுக்கு தெரியுமா? இஸ்லாம் ஷரியத் இந்த உலகத்தில் அந்த பாவத்தை செய்துவிட்டால் உலகத்திலேயே தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதுதான் பெரும் பாவம். செஞ்சா அது அளிக்கப்படும். அவன் மதுபானம் அருந்தினால் அது நிறைவேற்றப்படும். அவன் திருடினால் அது நிறைவேற்றப்பட வேண்டும். அவன் கொலை செய்தால் அது நிறைவேற்றப்பட வேண்டும். உலகத்தில் ஹத்துகள் நிறைவேற்றப்படக்கூடிய பாவங்களாக இருந்தால் அது பெரும் பாவம். அதனுடைய தௌபாவை அடைந்து கொள்வது கஷ்டம். இரண்டாவது சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்யறான், அந்த பாவத்தை செஞ்சுட்டானண்டா அல்லாஹ்வுடைய கோப பார்வை அவனுக்கு வந்துவிடும். அல்லது படைத்தவன் அல்லாஹ் சாபம் செய்திருக்கிறான், அல்லது அன்பு நபியவர்கள் சாபம் செய்திருக்கிறார்கள். இது அத்துணை விடயங்களும் பெரும் பாவமாகத்தான் கருதப்படும். உதாரணமாக கண்ணியமானவர்களே, குடும்ப பந்தங்கள், இது குர்ஆன் பேசுது, நாங்கள் நோம்போடு இருக்கிறோம். குடும்ப பந்தங்கள் குர்ஆன் பேசுகிறது. மனிதர்களே, உங்கள் குடும்ப பந்தங்களை நீங்கள் துண்டித்து வாழ்கிறீர்களா? ரஹீம் அர்ஹாம் அன்பார்களே, தன்னுடைய தாய் தகப்பன், தன்னுடைய சாட்சி சாச்சா மாமி மாமா சகோதரர்கள், அவன் இபாதத்தோடு அவளோடு இருக்கிறான், ஆனால் குடும்ப பந்தங்களோடு அவன் சேர்ந்து வாழ்வது கிடையாதா? குர்ஆன் பேசுகிறது, அன்பார்களே, இதுக்கு அல்லாஹ் கூறிய எச்சரிக்கை மிகவும் பயங்கரமானது. நாங்க நோம்பு பிடிச்சுக்கிட்டு முதல் 10 அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எனக்கு ரஹ்மத்தா ரஹ்மத்தா ரஹ்மத்தா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கூறுகிறான், உலாஇகல் லதீன லஅனஹுமுல்லாஹ். எந்த மனிதன் உலகத்தில் வாழும் தருணத்தில் குடும்ப உறவுகளோடு சேராமல் இருக்கிறானோ அல்லாஹ்வுடைய சாபமானுக்கு உண்டாகும். அல்லாஹ்வுடைய சாபம் என்றா அல்லாஹ் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனுக்கு கிடைக்காமல் போகும். காலையில் இருந்து மகரிபு வரைக்கும் பசி பட்டணையாக இருந்த போதிலும் என்னுடைய சாட்சியோடும் சாட்சாவோடும் மாமாவோடும் மாமியோடும் சகோதரர்களோடும் பேசாமல் கதைக்காமல் இருந்தால் இந்த ரமதானுடைய முதல் 10 எனக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்காது. குர்ஆன் முதல் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அதோட புரிஞ்சு கொள்ள சொல்றான், நல்ல விடயங்களை அவனுக்கு அல்லாஹ் கேட்க வைக்க மாட்டான். நல்ல விடயங்கள் கேட்டாலும் அது அவனுக்கு பிரயோஜனம் அளிக்காது. நல்ல விடயங்களை அல்லாஹ் அவனுக்கு பார்க்க விட மாட்டான். பார்த்தாலும் அதனுடைய பிரயோஜனத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். பெரும்பாலும் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அல் வாஷிமா வல் முஸ்தௌஷிமா, யார் பச்சை குத்துகிறானோ அல்லது பச்சை குத்துமாறு கேட்கிறானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய சாபம் வந்திருக்கிறது. எந்த மனிதன் ரமதானுடைய காலத்தை அடைஞ்சி அந்த காலத்தை பயன்படுத்தலையோ சல்லாஹ் சொன்னாங்க, அவனுக்கு நாசம் உண்டாகட்டும், அவனுக்கு கேவலம் உண்டாகட்டும், அவனுக்கு இழிவு உண்டாகட்டும். பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், கல்வி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், ஆனால் நோன்புடைய மாதத்தில் நோன்பு இல்லாமல் இருந்தால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இதெல்லாம் பெரும் பாவத்துடைய விஷயம். நான் இதைவிட கடினமாக பேசணும் என்றால் ஹுத்பாவுடைய கடைசி பஞ்ச கண்ணியமாக நான் இருக்கிறேன். ஹுக்கூக்குல் இபாதுடைய விடயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. நான் இன்னும் ஒரு மனிதனுக்கு செஞ்ச அநியாயம், அவனுடைய சொத்தை பறிப்பெடுத்திருக்கிறேன், கடன் எடுத்து திருப்பி கொடுக்கல, அவனுக்கு நான் அடித்திருக்கிறேன், அவனுக்கு நான் ஏற்றி இருக்கிறேன். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் கியாமத்துடைய நாளையில் தொழுகையோடும் நோன்போடும் ஜகாத்தோடும் ஹஜ்ஜோடும் அவன் அமல்களோடும் நிரப்பமாக வந்து செல்வான்.
ஒரு மனிதன் வந்து முன்னாடி நிற்பான். இவன் எனக்கு அடிச்சான், இவன் எனக்கு ஏற்றினான், இவன் எனக்கு அநியாயம் செஞ்சான், இவன் எனக்கு கடன் எடுத்து திருப்பி தரல. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து, சஹாபாக்கள் உங்களுக்கு தெரியுமா பங்களோட்காரன் என்றா யாருண்டு? மணி முஸ்லிம் உங்களுக்கு தெரியுமா? யா ரசூலுல்லாஹ் பணம் இல்லாதவன், சொத்து இல்லாதவன், லொஸ்தாகிவன் தான் பங்களோட்காரன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில் அவன் தொழுகையோடும் அமலோடும் இபாதத்தோடும் நிரப்பமாக மழை போல் நன்மைகள் எடுத்துக் கொண்டு வருவான். அவன் இன்னும் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செஞ்சிருப்பான். அல்லாஹ் சொல்லுவான், ஏ மனிதா, உன்னுடைய நன்மைகளை அவனுக்கு கொடு, நன்மைகளை கொடு. கொடுத்து 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 கண்ணியமார்களே நன்மைகள் தீர்ந்து போய்விடும். இறுதியாக அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய பாவ கரைகளை தூக்கி இவனுடைய தலையை தூக்கி வைத்துக் கொள், பாவத்தை சுமக்க ஆரம்பிப்பான். இப்ப சொல்லப்படும், நீ நரகத்துக்கு போ. இந்த சந்தர்ப்பத்தில் தான் மனிதன் விளங்குவானா, நான் நன்மை செஞ்சு எந்த பிரயோஜனம் எனக்கு இல்லையே, நன்மை செஞ்சு எந்த பிரயோஜனம் எனக்கு இல்லையே, நான் பாவத்தை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லையே, பாவத்தை விட்டு என்னை தடுத்துக் கொள்ளவில்லையே, நான் அவனுக்கு அநியாயம் செய்தேனே, அவனுடைய ஹக்குகளை நான் பறித்தெடுத்தேனே, அதை விபச்சாரம் செய்தேனே, அங்கு நேரம் தொழாமல் இருந்தேனே, படைத்தவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடாமல் இருந்தேனே. அந்த சந்தர்ப்பத்தில் தான் கண்ணியவர்களே அவனுக்கு நன்மைகளுடைய பெருமதி விளங்காது. இந்த விடயத்தை நாங்கள் எல்லாரும் மனதில் பதிவு வச்சுக் கொள்வோம். இறுதியாக கண்ணியவர்களே, நாங்கள் சிறிய பாவங்கள் செஞ்சோம்டா அந்த பாவங்கள் எங்களை அறியாமவா இருக்கு. எங்களோட வாயால, கண்ணால, மூக்கால, காதால சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அதுக்கு மன்னிப்ப தாராளமாக வைத்திருக்கிறான். இஸ்திக்ஃபார் செய்கிற அஸ்தக்ஃபிருல்லாஹ் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பெரும் பாவம் அல்ல, சிறிய பாவங்கள் தான் மன்னிக்கப்படுகிறது. எந்த சந்தர்ப்பத்திலும் பெரும் பாவங்கள் என்னுடைய இஸ்திக்ஃபாரின் மூலமாக மன்னிக்கப்பட மாட்டாரே. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனிதன் ஜும்மாவுடைய நாளை அழகா கழிக்கிறான், அடுத்த ஜும்மா வரைக்கும் இவனால் நடக்கக்கூடிய சிறிய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு விடுகிறான். ஒரு மனிதன் ரமதானுடைய காலத்தை சிறப்பாக கழிக்கிறான், அடுத்த ரமதான் வரைக்கும் உள்ள இவரின் மூலமாக நடந்த அத்துணை விதமான சிறிய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு விடுகிறான். ஒரு மனிதன் அவனுக்கு நோய் ஏற்படுகிறது, சிறிய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு விடுவான். ஒரு மனிதன் காலையில சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி 100 விடுத்தம், மாலையில சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி 100 விடுத்தம் கூறினால் சுப்ஹானல்லாஹ் கடல் நோயளவு பாவங்கள் இருந்தாலும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இது பெரும் பாவம் கிடையாது, சிறிய பாவங்களை அவன் மன்னிப்பான். அன்புக்குரியவர்களே, அடுக்கிக் கொண்டே போகலாம். சிறிய பாவங்கள் அல்லாஹ் அந்த தெரிஞ்சு தெரியாம செஞ்சா அதை மன்னிக்கிறதுக்கு அதிகமான வழிகாட்டல் இஸ்லாம் இருக்குது. ஆனால் கண்ணியமானவர்களே, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், பாவங்களை செஞ்சுட்டு அந்த பாவங்களை நினைச்சு சந்தோஷம் அடைந்து விடக்கூடாது. நான் பாவம் செய்துவிட்டேன் என்ற இன்பம் வந்து விடக்கூடாது. நான் செய்த பாவம் சிறிய பாவமாக இருந்தால் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. இந்த பாவத்தை நான் செய்துவிட்டேன் என்ற சந்தோஷம் கல்வி வந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, படைத்தவன் அல்லாஹ் சிறிய பாவமாக இருந்தாலும் பாவம் செய்துவிட்டு இன்பம் கண்டால் அல்லாஹ் அவருடைய உலகத்தில் அழித்து விடுவான். சிறிய பாவமாக இருக்கு. உண்மையிலேயே ரமதான் மாதம் என்பது பாவங்கள் சுத்தரிக்கக்கூடிய மாதம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அவகாசத்தை தந்துட்டான். இன்னைக்கு 6 நோன்பு கடந்து வந்து சொன்னாங்க. இன்னும் சில நோன்புகள் தான் இருக்கிறது. சென்ற வருடம் எங்களோடு இருந்தவங்க, நான் நினைக்கிறேன் சென்ற வருடம் ரமதானுடைய மாதத்துல நான் தான் முதலாவது ஜும்மா செஞ்சேன். இந்த வருடம் ரமதானுடைய மாதத்துல முதல் குத்துபா எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இதே மிம்பர் மேடையில் இருந்து மகளே, சென்ற வருடம் எங்களோட இருந்தவங்க இந்த வருஷம் இல்ல, அல்லது சென்ற வருடம் எங்களோடு இருந்து ஆரோக்கியமாக இருந்தவர்கள் இந்த வருடம் இந்த மஸ்ஜிதுக்குள்ள இல்ல. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, எந்த காரணத்து கொண்டும் ரமதானுடைய மாதத்தில் பெரும் பாவங்களோடு ஈடுபட்டு விடக்கூடாது. ரமதானுடைய காலத்தில் நோன்பு இல்லாமல் இருந்துவிடக் கூடாது.
ரமதானுடைய காலத்தில் கொலை இல்லாமல் இருந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் என்பதனால் அல்லாஹ் பொறுத்து போகிறான். அல்லாஹ் கோபப்படக்கூடியவனாக இருந்தால் நம்முடைய பாவத்தினுடைய செயல் காரணமாக இந்த பூமிக்குள்ளால் அல்லாஹ் படைத்தவன் நம்மை இழுத்து விடுவான். எங்களை கல்வ பரிசுத்தப்படுத்துவோம். எனவே கண்ணியமானவர்களே, எங்கிருக்கக்கூடிய மீதமில்லாத நோன்புகளை அல்லாஹ் தாலா 2வது 10 3வது 10 சிறப்பாக அழகாக நாம் மக்பிரத்தோட ரஹ்மத்தோட இதுக்கும் நாரோடு சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்தருவானா. பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அல்ல பாவம் செய்த கரங்களை எழுந்திருக்கும் நல்ல மோசமானவர்களே அல்லாஹ், நல்ல அநியாயக்காரர்களே அல்லாஹ், அல்லாஹ் பாவம் செய்த கரங்களை எழுந்திருக்கும் ரமதானுடைய காலத்தை முன்னோக்கி இருக்கிறோம் அல்லாஹ். அல்ல கல்விகள் கருத்து போயிருக்கிறது அல்லாஹ். நோம்பு இல்லாமல் இருக்கிறோம், தொழுகை இல்லாமல் இருக்கிறோம் அல்லாஹ். குர்ஆனின் பக்கம் நெருங்காமல் இருக்கிறோம் அல்லாஹ். அமால்களின் பக்கம் நெருங்காமல் இருக்கிறோம் அல்லாஹ். ரமதானுடைய நோம்பினுடைய அந்த கணக்கு கூட எங்கள் கல்வியில் கிடையாது அல்லாஹ். கண்ணியப்படுத்தாமல் இருக்கிறோம் நாயரே. நம் பாவங்களை மன்னித்து விடுயா அல்லாஹ். நம் கல்வை பரிசுத்தப்படுத்தி விடுயா அல்லாஹ். அழகான மௌத்தங்களுக்கு நசீபாக்கிற நாயரே அல்லாஹ். குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது மௌத்தத்தாய் அல்லாஹ், அல்லாஹ் மஸ்ஜிதுக்குள்ள வச்சங்களுக்கு மௌத்தத்தானே, அல்லாஹ் மதீனத்து மண்ணில் வச்சங்களுக்கு மௌத்தத்தானே, அல்லாஹ் சுஜூதுல வச்சங்களுக்கு மௌத்தத்தானே, எங்களோட அமால்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், எங்களோட சதகாக்களை கபூல் செஞ்சிருந்தானே, எங்களோட நோன்புகளை கபூல் செஞ்சு விடியா அல்லாஹ். அவனுடைய ரஹ்மத்துகளுக்கு கொடுத்திரியா அல்லாஹ், அவருடைய மக்ஃபிரத்துகளுக்கு கொடுத்திரியா அல்லாஹ், இதுக்கும் இரண்டாய் நமக்கு கொடுத்திரியா அல்லாஹ். ரமதானுடைய மாதத்தை முழுமையாக அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்திரியா அல்லாஹ். ரமதான் மாதத்தினுடைய அந்த மாதம் கடந்து செல்லும் பொழுது பாவத்தை விட்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்ட நிலைமையில இதுக்கும் இரண்டாய் நம்மர்களுக்கு கொடுத்து விடியா அல்லாஹ். இது துஆவை நசீப் கபூல் செஞ்சிருந்தானே. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.